Hi friends, இன்னைக்கு வந்து நம்ம vlog பார்க்க போறதுல routine vlog. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீன் பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா actually இத நான் எனக்குன்னு prepare பண்ண போனேன். சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நினைச்சேன். ஏன்னா என்ன மாதிரியே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் கேர் அப்படிங்கிறதே மறந்து போயிருக்கு. யூஷுவல் நானும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரொட்டீன் எல்லாம் விட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாம் விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 months ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவிலேருந்து இப்போ இங்கே மஸ்கட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை. ஸோ நான் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ லாஸ்ட் ஒரு 4 months பார்த்தீங்கன்னா நான் அதை ஃபாலோ பண்ணுறதையே விட்டுட்டேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் நிறைய பேர் விட்டுருந்துருக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஜஸ்ட் ஒரு என்ன நம்ம உங்களுக்கு சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது ஓகே இது நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இப்போ விட்டுட்டோம் ஸோ திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரீஸ்டார்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு சின்ன ஒரு ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த டைமில் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஃபேமிலிஸ் வீட்டில் இருக்காங்க, குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க, அவங்கள வந்து கேர் பண்ணிக்கணும், அவங்களோட ஆன்லைன் கிளாஸ் முடிக்கணும், அப்புறம் அவங்களோட ஹோம்ஒர்க் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்லேயே இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸோ ரொட்டீனாக வேலை இருந்துகிட்டே இருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து கேர் பண்ணிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சீசனுக்கு நிறைய வந்து ஸ்கின்ல வந்து ஃபேஸில் வந்து ட்ரைனஸ் வந்து நிறைய தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய வந்து பிளாக் இது வந்து வர ஆரம்பிச்சிச்சு, பிளாக் டேன். ஸோ அதை எல்லாமே வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு மறுபடியும் ஃபார்முக்கு வரணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். விட்டமின் சி சீரம் சொல்லிட்டு நிறைய வந்து நீங்கள் யூடியூப் பார்க்கும்போது வந்திருக்கும், நிறைய யூடியூபர்ஸ் சொல்லியிருப்பாங்க. சேம் அதே தான். விட்டமின் சி சீரமை வந்து நம்ம வந்து பே லிஸ்ட் அப்படி போய் பார்த்தோம் அப்படின்னா அதோட ப்ரைஸ் லிஸ்ட் போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரைஸில் இருக்கும். அப்புறம் அதை பார்த்துட்டு அதை அப்படியே ஸ்வைப் பண்ணி கார்டில் போட்டு வைப்போம், அதை வாங்க மாட்டோம், அது அப்படியே போயிடும், அவ்வளோதான். ஏன்னா நான் அதை பண்ணியிருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ ஊருக்கு போகும்போது பர்பிளில் நானே ஒரு பெரிய சார்ட் வந்து ரெடி பண்ணேன். எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் வந்து போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் அது வாங்க முடியலை. இந்த டைமில் நிறைய பேருக்கு வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைனில் வாங்குறதுக்கு அவைலபிளாக இல்லாமல் இருக்கலாம், டெலிவரி வந்து இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக சூப்பராக நாமளே வீட்டில் வந்து விட்டமின் சி சீரம் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து நம்ம வீட்டிலே நம்ம இதுபடி பண்ணுறதுனால ஒரு 1 to 2 weeks தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அது வந்து கெட்டு போகிறதுக்காக எந்த விஷயமும் நம்ம அதோட ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ சிம்பிளாக வித்தின் 2-3 minutes வந்து விட்டமின் சி சீரம் ரெடி பண்ணலாம். இது வந்து ஸ்கின்னை ஒரு டோன் வந்து உங்களுக்கு வந்து அந்த டோன் வந்து ஒரு டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட ரெகுலராக நைட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்கின் கண்டிப்பாக ஹெல்த்தியாகவும் இருக்கும், க்ளோயிங்காக இருக்கும். உங்களுக்கே கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து சூப்பராக தெரியும். ஓகே, இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக 2 திங்ஸ் தான் ஒன்று தேவைப்படும். ஒன்று வந்து நம்மளோட ஆரஞ்சோட பீல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில். இந்த ரெண்டும் தான். இந்த ரெண்டுமே வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் வந்து எப்போவுமே நம்ம இப்போ வந்து வாங்கி வச்சுருப்போம் இந்த சம்மர் சீசனுக்காக. ஸோ இந்த ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம சூப்பரான ஒரு விட்டமின் சி சீரம் வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நம்ம வெளியிலேருந்து வாங்குற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி நல்லா இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 hour கூட தண்ணியில் வந்து போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் ஓகே, பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ இதோட தோலை மட்டும் வந்து இது பண்ணி ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம்.
இந்த 2 ஆரஞ்சுலேருந்து எடுத்த பீலோட நம்ம வந்து என்ன ஒரு 50 ml வந்து 50 to 70 ml உங்களுக்கு தெரியும் அது அரைக்கிறப்பவே 50 to 70 ml வந்து ஆல்மண்ட் ஆயிலை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஆரஞ்சு பீலையும் ஆல்மண்ட் ஆயிலையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி ஒரு பவுலில். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுலில் தண்ணி வந்து நல்லா கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இதில் ஊற்றி வச்சுருக்கிறோம்ல பவுல், அதை வந்து மேலே தூக்கி வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஆரஞ்சில் உள்ள எல்லா எசன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆல்மண்ட் ஆயிலில் வந்து இறங்கிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுக்கிறோம். ஆரஞ்சு பீலையும் இந்த மாதிரி மேலே வச்சுட்டேன் கொதிக்கிற தண்ணி மேலே. அப்படி வைக்கிறப்போ கீழே இருக்கிற இந்த பாத்திரமும் மேலே இருக்கிற எதுவும் டச் ஆகக்கூடாது. அது கீழே இருக்கிற வாட்டர் உள்ளாடி கீழே அடியில் பாத்திரத்தில் இருக்குல்ல, அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்துக்கு அடி பகுதியில் வந்து டச் ஆகக்கூடாது. அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டபுள் ஸ்டீமிங் வந்து பண்ணணும். அப்படி பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எதனால் டபுள் ஸ்டீமிங் பண்ணுறோன்னா, அப்படி 5 to 10 minutes ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுறப்போ நம்ம ஆரஞ்சில் இருக்கிற எல்லா எசன்ஸும் நம்மளோட ஆல்மண்ட் ஆயிலில் வந்து இறங்கிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ஓகே, 5 to 10 minutes அப்படியே விட்டுடலாம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 13 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், கிளாரிட்டி இல்லாமல் இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 13 நிமிஷம் கரெக்டாக ஆயிடுச்சு. 8 நிமிஷம் ஹீட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த ஆயில் எல்லாமே நல்லா, அந்த ஆயிலில் வந்து ஆரஞ்சு பீலெல்லாம் நல்லா இதாகி அதோட எசன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இறங்கியிருக்கு. இதை வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பாட்டிலில் வந்து மாற்றி வச்சிடலாம். நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலோ ஏதாவது ஒரு பாட்டில் வீட்டில் இருக்கிற பாட்டிலில் வந்து நீங்கள் அப்படியே இது வச்சு ஜல்லடை வச்சு நம்ம வந்து அரிச்சு அதில் மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு நம்ம அதில் இருக்கிற எல்லா எசன்ஸுமே வந்து நம்ம வந்து எடுத்துடலாம், இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட்டாக போய்டும். ஸோ முடிஞ்சது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா ஒரு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அழுத்தி அதில் இருக்கிற எல்லா எசன்ஸையுமே வந்து எடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் நல்லா அதை வந்து ஸ்பூன் வச்சு இது பிடிச்சி என்னால் முடிஞ்சது வரைக்கும் அதில் இருந்த எல்லா எசன்ஸுமே வந்து எடுத்துட்டேன். எவ்வளோ ஒரு 70 கிராம் ஆயில் வந்து நான் ஊற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். 50 to 70 கிராம் ஆயில் நான் ஊற்றினேன். ஆனால் அது வந்து குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக அதில் இது பண்ணி வரும்போது இவ்வளோதான் வந்துச்சு. கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு எல்லோ கலரில் வந்து அது வந்து எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி சூப்பராக இருக்குது. இதை வந்து இப்போ இப்படி ஆற விட்டுடலாம். ஏன்னா சூடோடு மூடி வச்சோம் அப்படின்னா வேத்துரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து அப்படியே மூடி ஓப்பன் பண்ணி நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் இந்த 1 day இப்படி விட்டுடலாம். இந்த 1 day இதை இப்படியே விட்டுட்டு நல்லா சப்ஸ்டியூட் ஆகட்டும். இந்த 1 day இப்படி விட்டுட்டு நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் குளிச்சுட்டு வந்த உடனே ஒரு 2 ட்ராப் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணிட்டு விட்டுருங்க. மேபி இப்போ இருக்கிற சம்மருக்கு வந்து உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னா, நீங்கள் நைட்டு படுக்கிறப்போ 2 ட்ராப் எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணிட்டு படுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் இது என்ன பிரச்சனைனா, நம்ம கமர்ஷியலாக வாங்குற எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தெரியும், ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் இது வந்து நம்ம ஹோம்மேடாக ட்ரை பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் வந்து எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. அதுதான் அதில் இருக்கிற முக்கியமான விஷயம். ஒரு நாள் 2 நாள் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு வேர்க்குது பயங்கரமா. 1 நாள் இல்லை 2 நாள் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது. ஒரு லாங் டேர்ம் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 1 வீக் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எதையுமே வந்து இந்த மாதிரி ஹோம்மேடு வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அதோட இது ரிசல்ட் வந்து நமக்கு வந்து சூப்பராக தெரியும். பட் அதனால எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது, நம்ம ஸ்கின்னுக்கும் வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன், என்ன அப்படின்னா, கண்டிப்பாக எந்த ஆயிலுமே சரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு சன்லைட்டில் வந்து போகவே கூடாது. எந்த ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு
சன்லைட்டில் போனாலுமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து டேர்ன் ஆகும், பிக்மெண்டேஷன் வரும். ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. முடிஞ்சிச்சுன்னா இதை வந்து நீங்கள் நைட்டு வந்து படுக்க போகும்போது கையிலேயே வந்து நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு படுக்கலாம். ஏன்னா நிறைய வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் லாக்டவுன் அது இதுன்னு இருக்கும்போது நிறைய குக்கிங் வரும். டீ போடுறது, காஃபி போடுறது, இந்த மாதிரி ரெகுலராக ஒர்க் வந்து இருந்துகிட்டே இருக்கும். தண்ணியில் பாத்திரம் கழுவுற ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா கை ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஆகிடும். சோப்பு அப்புறம் ப்ளஸ் வாட்டரில் படுப்பட நம்ம கையில் இருக்கிற ஆயிலில் சுத்தமாக போய் ட்ரை ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கையில் இருக்கிற ட்ரைனஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆயில் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ஆயில் இல்லை அப்படின்னா இது ஃபேஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், கம்மியாக தானே வருது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நார்மல் ஆல்மண்ட் ஆயிலோ இல்லைன்னா கோகோனட் ஆயிலோ எடுத்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு படுத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரைனஸ், அந்த ஒரு சுருக்கம் வரும். கண்டிப்பாக எனக்கு வந்திருக்கு. நான் அதை வந்து இந்த மாதிரி தான் ரெக்கவர் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சுருக்கம், ஒரு ட்ரைனஸ் இருக்கும். அதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் நைட்டு படுக்க போகும்போது ஆயில் அப்ளை பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நைட்டு மட்டும்தான் நம்ம கை வந்து எந்த வேலையும் செய்யாமல் ரெஸ்ட்டில் இருக்கும். மற்ற டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாத்திரங்கிற கழுகுற வேலை, சமைக்கிற வேலை, இந்த மாதிரி ஒன்று மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.